மாப்பிள்ள இந்த கணேசன் போயிட்டு 50,000 காசு வாங்கி தொலைச்சிட்டே துரத்திக்கிட்டே இருக்கான்டா. இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சிட்டா நாளைக்கு அவன் துபாய் போயிடுவான், நம்மளும் மறந்துடுவான். ஒரே ஒரு நாள் தப்பிக்கணும்டா. ஏய், அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்ம இருக்கிறதும் அப்படி. அப்போ அரவிந்த் போய் சொல்லி கொடுத்துட்டானா? ஏய், கூடை சுத்துவாள சசி அவங்கடா. சசியா? அவன்லாம் பிடிக்கவே முடியாது. அவங்க அக்கா பொண்ணு சடங்குன்ட்டு ஊட்டிக்கு போயிட்டான். அவனுக்கு நான் காசு சேர்க்க வாங்கி கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டேன், சொல்ல வேண்டாம். சடங்கா? ஆமாம், அவனுக்கு நான் வைக்கிறேன்டா சடங்கு. ஒருவேளை விக்ரம் சொல்லி கொடுத்துட்டானா? பழனி படிக்கட்டில் சில்லறை ஒட்டி விட்ட மாதிரியே. ஏய், சசி பையங்கடா. யார் சசி? எனக்கு தெரியாது. ஏய், கூட தானே சுத்திட்டு இருப்பான். அதான் தெரியாதுல்ல, போய் ஆகட்டும். அவன் கையில சிக்கட்டும்லா. இங்கே ஒரு ஆள் இருக்குது, நீ ஒரு ரூமா கூட பார்ப்போம். அவன் ஃபோனில் பார்த்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருக்கு. அதனால அவன் உசுரே போனாலும் வாயை திறக்க மாட்டான். ஐயோ, எப்படி விஜய் போய் வளருவா, கணேசன் போய் கண்டுபிடிச்சிருவா. சொல்ல மாட்டான். அது எப்படி? அதெல்லாம் ரகசியம், சொல்லக்கூடாது. ஏன் மாப்பிள்ள, அவ கைலாசா கூட்டிட்டு வந்துட்டியா? என்னானாலும் பரவாயில்லடா, அவனை பிடிக்காம நான் துபாய் போக மாட்டேன். சரி மாப்பிள்ள, இரு நான் வரேன். ஏய், கடவுளே வந்தாலும் மாப்பிள்ள நீ வேற லெவல்ரா, கண்டே பிடிக்க முடியலையே. நான் ஹாப்பியா இருக்கேன். வா, இன்னொரு ஃபுல் அடிப்போம். நீ பிடிக்க வந்த இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் நான் எதுக்குடா கண்டுபிடிக்கணும்? இது ஏன்